இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். செவ்வாய்க்கிழமையன்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 30 மீனவர்களை இலங்கை அரசு சிறைப்பிடித்துச் சென்றது. மேலும் ராமேஸ்வர மீனவர்களின் படகுகளையும் மீன்பிடி சாதனங்களையும் இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தினர். இந்த சம்பவம் தமிழக மீனவர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 8ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் 6 மாவட்ட மீனவர்கள் பங்கேற்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று மீனவ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். மீனவர்களையும் படகையும் உடனடியாக விடுதலை பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த மத்திய மாநில அரசாங்கத்தை கண்டிச்சு இன்றைக்கு தொடர் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கான். இன்னைக்கு முதல் நாள். இன்னைக்கு ராமேஸ்வரத்துல மீன் பிடிக்க போறதுக்கே இன்னைக்கு அச்சத்துல எங்களுடைய மீனவ தொழிலாளர் பூராமே மாற்று துறைமுகங்களுக்கு வேற வேற ஸ்டேட்டுகளுக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு மீன் பிடிக்க போறதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு ராமேஸ்வரமே ஒரு சுடுகாட்டு மாயானம் போல இருக்கு. இன்னைக்கு பட்டினி சாவு ஏற்படக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கான். மத்திய மாநில அரசாங்கம் உடனடியா தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகையும் விடுதலை பண்ணணும். இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட 30 மீனவர்களும் இலங்கை மல்லாக்கம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வரும் 19ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.